நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டத்தில் மொழி இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து உதவியா இருக்கும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றது உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். நீங்க மற்றதையும் படிச்சுக்கணும், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்றதுக்காக நிறைய பேர் கால் பண்றீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் டைம்னால என்னால் நிறைய ஃபோன் எடுக்க முடியல. செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்ணுறவங்க கம்மிங் சண்டேல இருந்து நம்முடைய செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது நாளை மறுநாள்ல இருந்து நீங்க செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்றவங்க எனக்கு கால் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் செமஸ்டர் எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் அதை நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். ஏன்னா எக்ஸாம் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது செகண்ட் செமஸ்டர் வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணா, நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 rupees ஃபீஸ். சரிங்களா? இந்த 500 rupeesன்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு செமஸ்டர். அதாவது செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 500 rupees மட்டும்தான். சரிங்களா? சரி சார், நோட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? 5 சப்ஜெக்ட்ல நான் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வேற எந்த புக்கும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நீங்க புக் வாங்கிக்கணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் புக் வாங்கிக்கணும். ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வேற வேற இருப்பாங்க. தமிழ் இருப்பாங்க, இங்கிலீஷ் இருப்பாங்க, மேக்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் வந்து எங்கேயுமே நோட்ஸ் கிடைக்காது. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நீங்க கம்பல்சரி புக்ஸ் வாங்குங்க. அந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க புக் வாங்க தேவையில்லை. இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ், அதுக்கான 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அனுப்புற மாதிரி நீங்க பர்சன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாம் கேட்குறீங்க, சார் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ் எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. சரிங்களா? நான் கிளாஸ் எடுத்துட்டு நம்முடைய கிளாஸ் டைம் எல்லாத்துக்கும் நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கிளாஸ் லிங்க் அனுப்பிச்சிடுவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயா டயத்தில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து அந்த கரெக்ட் டயத்துக்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் எப்பயுமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்க மாட்டேன். நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்கை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். நீங்க எப்போ வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கம்மிங் சண்டேல இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க செகண்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த கலைத்திட்டத்தில் மொழி அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைரக்டா 4th யூனிட் எடுத்துருங்க. சரிங்களா? நான் இந்த எந்த ஆர்டர்ல நான் யூனிட் கொடுத்துருக்கனோ அந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றலுக்கான வைகாட்ஸ்கியின் பண்பாட்டு கருவிகள். இது வந்து யூனிட் 4. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். முக்கியமான கொஸ்டின், மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். இது யூனிட் 4. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல் கோட்பாடு. ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல் கோட்பாடு. இது யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுல இருந்து 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, சமூக அறிவியல், அறிவியல் மற்றும் கணித பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதல். சமூக அறிவியல், அறிவியல் மற்றும் கணித பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதல். இது யூனிட் 5. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க, பாடப்பொருள் உள்ளடக்க பகுதிகளில் வாசித்தல். பாடப்பொருள் உள்ளடக்க பகுதிகளில் வாசித்தல். இதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கும் அந்த 10 மார்க் கீழே. அதாவது வாசிப்பவர்கள் பாடப்பொருள் உள்ளடங்கிய பகுதியில் உள்ள உரைகளை எவ்வாறு புரிந்து கொள்கின்றனர். அடுத்து பாருங்க, பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதல் என்னும் செயல்முறையின் கூறுகள். சரிங்களா? இந்த கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இந்த சொல்ற இந்த 16 கொஸ்டினுக்கும் அதுக்கு கீழே என்ன, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கலைத்திட்டத்தின் மொழிக்கான யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, தாய்மொழிக்கான உரிய அங்கீகாரம். தாய்மொழிக்கான உரிய அங்கீகாரம். இது யூனிட் 3. 7th கொஸ்டின் பாருங்க, தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு. தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு. இது யூனிட் 3.
8th கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட ஒருங்கிணைப்பு படிமங்கள். கலைத்திட்ட ஒருங்கிணைப்பு படிமங்கள், இது யூனிட் 3. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க, டோ கோயலின் 4C கலைத்திட்டம், இது யூனிட் 3. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, சுருள் வடிவ கலைத்திட்டம், இது யூனிட் 3. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட முழுவதில் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல். கலைத்திட்டம் முழுவதில் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல், இது யூனிட் 1. 12th கொஸ்டின் பாருங்க, மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள். மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள், இது யூனிட் 1. 13th கொஸ்டின் பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி. கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி, இது யூனிட் 1. 14th கொஸ்டின் பாருங்க, மொழி வல்லமையை மேம்படுத்துவதற்கான உத்திகள். மொழி வல்லமையை மேம்படுத்துவதற்கான உத்திகள், இது யூனிட் 2. 15th கொஸ்டின் பாருங்க, அடிப்படை தனிநபர் தொடர்பு திறன்களும் மற்றும் அறிவாற்றல் சார் கல்வி மொழி தேர்ச்சி திறமும். அடிப்படை தனிநபர் தொடர்பு திறன்களும் மற்றும் அறிவாற்றல் சார் கல்வி மொழி தேர்ச்சி திறமும். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, மொழியியல் கல்வி. கல்வி மொழியும் சமூக மொழியும். கல்வி மொழியும் சமூக மொழியும், இது யூனிட் 2. சரிங்களா? இது 16 கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் அடுத்த கிளாஸ்ல மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.